இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தை ஏன் நிவேதனமாக செய்கிறோம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம்ங்கிறத பண்ணுவோம், பஞ்சாமிர்த நைவேத்தியம் பண்ணுவோம். இருந்தாலும் பஞ்சாமிர்த பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முருகப்பெருமானுடைய நினைவுதானே வருகிறது. அப்போ இப்ப லட்டு அப்படிங்கிறத நம்ம எல்லா சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணா கூட லட்டுன்னு சொன்னாலே இது திருப்பதி லட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது. இத்தனைக்கும் பார்த்தா பெருமாள் கரங்களிலே லட்டு வைத்திருப்பது போல் எங்கேயும் நம்ம படத்தை பார்த்திருக்க மாட்டோம். அதாவது விநாயக பெருமான் தான் லட்டு வச்சுக்கிட்டு இருப்பார், விநாயக பெருமானுடைய தும்பிக்கையில லட்டு வச்சுக்கிட்டு இருப்பார், மோதகத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் நமக்கு மோதகம்னு சொன்னா, அதாவது கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னா அது பிள்ளையார், லட்டுன்னு சொன்னா அது திருப்பதி லட்டுங்கிற மாதிரி பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமான் தானே நினைவிற்கு வருகிறார். அப்படி என்ன முருகப்பெருமானுக்கும் பஞ்சாமிர்தத்திற்கும் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் மண்ணினுடைய கடவுளாகவே நாம் போற்றி வருகிறோம் அல்லவா. தமிழ் கடவுள் முருகர் தான் தமிழ் வளர்த்தவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம கதைகள்லாம் படிச்சுட்டு வரோம். இது போக முருகப்பெருமானை தமிழ் மண்ணினுடைய ஒரு சிறப்பு கடவுளாகவே நாம் அனைவரும் வழிபட்டு வருகிறோம் தானே. இந்த தமிழ் மண்ணினை 5 வகைகளாக பிரிக்கிறார்கள், 5 திணைகளாகவே பிரிக்கிறார்கள் வச்சுக்குமே. அது என்ன 5 திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளிலிருந்தும் சிறப்பம்சமாக கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை தான் இந்த 5 திணை கூழ் என்றுதான் இந்த பஞ்சாமிர்தத்தை அழைக்கிறார்கள். பஞ்ச அமிர்தம், 5 அமிர்தம் என்று சொல்கிறோம். பஞ்ச அமிர்தம், அமிர்தம்னா ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு திணையிலும் ஒன்றொன்றுதான் அமிர்தமாக பார்க்கப்படுகிறதாம். அமிர்தம்னா என்ன அர்த்தம்? அது உயிரை காக்கக்கூடிய விஷயம் தானே. உயிர் போகாமல் காக்கக்கூடிய விஷயத்திற்குத்தான் அமிர்தம் என்று பெயர். இந்த 5 திணை மக்களும் எதனை அமிர்தமாக கருதுகிறார்களோ அவை அனைத்தையும் ஒன்று கலந்து கொடுப்பதுதான் இந்த பஞ்சாமிர்தம் என்பது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். குறிஞ்சி அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும், அந்த இடத்தினுடைய சிறப்பம்சம்னு சொல்லி பார்த்தோம்னா அது தேன் என்பது தானே. அந்த தேனை ஒரு பக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அது முல்லை நிலம். குறிஞ்சி முல்லை, முல்லைங்கிறது என்ன? மலை அடிவார பகுதின்னு சொல்றோம் இல்லையா. மலையும் இல்லாமல் அந்த சமவெளியும் இல்லாமல் அந்த மலை அடிவார பகுதி என்று வருகிறது. அந்த மலை அடிவாரத்திலே பார்த்தோம்னா கரும்பு என்பது மிகச் சிறப்பாக விளைந்து கொண்டிருக்குமாம். அந்த கரும்பிலிருந்து, அந்த கரும்பு சாற்றிலிருந்து காய்ச்சி எடுக்கப்படுவதுதான் வெல்லம் என்பது. அந்த வெல்லத்தை தான் அவர்கள் அமிர்தமாக பார்க்கிறார்கள். அந்த வெல்லத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மருதம் என்கின்ற வயலும் வயல்வெளியும் சார்ந்த பகுதிகளை மருத நிலம் சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துல பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அந்த வாழை மரங்கள் என்பது செழித்து வளர்கின்றன. அந்த வாழைப்பழம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பழத்தை தான் அந்த மக்கள் அமிர்தமாக கருதுகிறார்கள். அந்த வாழைப்பழத்தினையும் எடுத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நெய்தல் நிலம். நெய்தல்னா என்ன அர்த்தம்? கடலும் கடல் சார்ந்த பகுதியும் சொல்றோம் இல்லையா. அந்த கடலோரங்களிலே பார்க்கும் பொழுது தென்னை மரம் என்பது வானலாக வளர்ந்திருக்கிறது. அந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய், அந்த தேங்காயை உடைத்து அதில் துருவி எடுக்கிறார் இல்லையா, அந்த தேங்காய் துருவல் என்பது, அந்த தேங்காய் துருவல் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான அமிர்தமாக இருந்ததால், அவர்களுடைய பிரதானமான ஆகாரமாக இருந்ததால் அந்த தேங்காய் துருவலையும் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 5வது திணையாக பாலை என்கின்ற திணையானது வருகிறது. அந்த பாலைவன பகுதியிலே கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பேரீச்சம்பழம். பாலைவன சோலைன்னே சொல்லுவா தெரியுமா. பாலைவனத்திலே எது விளையும்னு சொன்னா பேரிச்சம்பழம் மட்டும்தானே விளையும். அந்த பேரிச்சம்பழத்தை அந்த பாலை நிலத்து மக்கள் அமிர்தமாக பார்த்தார்கள். அந்த பேரிச்சம்பழத்தினையும் எடுத்துக்கொண்டார்கள். இவை 5ம் கலந்துதான் பஞ்சாமிர்தம். என்ன 5? மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். முதலிலே பார்த்தோமேயானால் தேன், வெல்லம், வாழைப்பழம், அதனை தொடர்ந்து தேங்காய் துருவல், அதோடு இணைந்தது இந்த பேரிச்சம்பழம் என்பது. இந்த 5ஐயும் கலந்துதான் 5 திணை கூழாக பஞ்சாமிர்தமாக முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த 5 திணையை சார்ந்த மக்களும் ஒன்றாக இணைந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது
அவரவருடைய நிலத்திலே கிடைத்த பொருட்களை எல்லாம், அவர்கள் அமிர்தமாக நினைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தந்தார்கள். அவற்றை ஒன்றாக இணைத்து அதனை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து, இறைவனுக்கு அதனை கொண்டு அபிஷேகத்தினை செய்து, அதனை பிரசாதமாக இந்த ஐந்திணையை சார்ந்த மக்களும் ஒன்றாக இணைந்து பெற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து தோன்றியதுதான் இந்த பஞ்சாமிர்தம் என்பது. மக்களுடைய ஒற்றுமையையும் குடிக்கிறது, அது அமிர்தமாக மாறி மக்களுடைய உயிரையும் காக்கிறது என்கின்ற அந்த உயரிய தாத்பரியத்தை உள்ளடக்கியதுதான் முருகப்பெருமானினுடைய பிரசாதமாகிய பஞ்சாமிர்தம் என்பது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.